ஸோ ஃப்ரான்சிஸ் கிட்ட சிஸ்டம் இருந்திருக்காது. அவர் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்க மாட்டார். பவித்ரா ஒர்க் பண்ணாங்க. முஸ்தபா ஒர்க் பண்ணீங்களா? இல்லை சார், எனக்கு ஐடி பாஸ்வேர்டு யூசர் பாஸ்வேர்டு கொடுக்கலைங்க சார். ஓகே, மெயில் பாருங்க. ஒரு சரவணன் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார் எல்லா பேருக்குமேனு. ஓகே சார், நான் வீட்டுக்கு போகல சார், வெளியே தான் இருக்கேன். ஓ அப்படியா? கட் பண்ணி பார்க்குறேன் சார். சரி, ஓகேங்க. ஓகே, சரவணன் சிஸ்டமில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, மொபைலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? சிஸ்டம் சார். ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா? சரி சார். ஓகே, சார் பண்ணிடுச்சு. ஓகேப்பா. ஓகே, உங்களோட ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகுதுப்பா. ஓகே சார். ஓகே, கீழே ஹைட் கொடுத்துருங்க. நம்மளோட வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, அட்மினோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தேன் இல்லையாப்பா, அதை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. என்னோட லாகின் பண்ணியிருக்கீங்களா அட்மின்னா? இல்லை சார், இந்த ஓப்பனில் இருக்கு. ஓகே, எஸ், ஓகே, என்னோட லாகின் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகேப்பா. இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது அந்த பேஜ் போங்க. ஸோ சரவணன் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்குது, பவித்ரா அப்படின்ற ஒரு பேஜ் இருக்குது. ஓகே, இப்போ பவித்ராவை கிளிக் பண்ணுங்கள். என்ன டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆட் யுவர் ஹெட்டிங் டெக்ஸ்ட் ஹியர்னு ஏதோ டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, உங்களோட பேஜ் போங்கப்பா. ஓகே, ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ கீழே வாங்க. சரி, ஓகேப்பா. ஹோம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹோம் பேஜ். நேற்று நம்ம டிசைன் பண்ணது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ சரவணனும் பவித்ராவும் ஜஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணி பார்த்துருக்காங்க. ஓகே, இதோட கண்டினியூஷன் பார்க்கலாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு வேர்ட்பிரஸ் லாகின் பண்ணி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேலேயே அந்த வெப்சைட்டுக்கு மேலேயே அந்த பிளாக் கலரில் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எடிட்டபிள் அந்த ஸ்க்ரீன் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பனில் தாங்க இருக்கும். பாருங்கள் எந்த இடத்துல இருக்குது சரவணன் பிளாக் கலர் ஸ்க்ரீன் எங்கே இருக்குது? மேலே நோட்டிஃபிகேஷனு. எஸ், அதுதான். அதாவது ஒரு வெப்சைட்டுக்கு வேர்ட்பிரஸோட லாகின் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு மேலே அந்த நோட்டிஃபிகேஷன் பார் வந்துட்டு வந்துடும். நீங்கள் டேரெக்டாக இப்போ வேர்ட்பிரஸ்குள்ளே போய் தான் ஒரு பேஜை எடிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக இப்போ எந்த மெனுவை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த மெனுக்கு மேலேயே மேலே எடிட் வித் எலமெண்டார்னு இருக்கும். ஸோ டேரெக்டாக அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த எடிட் வித் எலமெண்டார்ன்றதை கிளிக் பண்ண ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இல்லையா, அந்த பேஜுக்கு போயிடும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க பார்ப்போம். ஹோம் பேஜில் இருக்கிறாரு. ஸோ எடிட் வித் எலமெண்டார் அப்படின்றத கிளிக் பண்ணுறாங்க சரவணன். ஓகே, டேரெக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த பேஜுக்கு போயிடும். எடிட்டபிள் பேஜுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டேரெக்டாக போயிடும். ஓகே, ஸோ நேற்று லைக் வந்துட்டு ஒரு கண்டெய்னரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ லேஅவுட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் ஸ்டைல்குள்ளே பேக்ரவுண்டு, தென் அதுக்கப்புறம் ஷேப் டிவைடர், அது மட்டும் ரெண்டும் சொல்லியிருந்தேன். தென் அதுக்கப்புறம் ஒரு 2 ஐட்டம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹோம்ஒர்க் வந்துட்டு கொடுத்துருந்தேன். எதுப்பா ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன்? கிளிக் பண்ணுப்பா. அந்த கண்டெய்னரை எடிட் பண்ணுங்கள். கண்டெய்னரை கிளிக் பண்ணுங்கள். கண்டெய்னரை கிளிக் பண்ணணும். எலமெண்ட் கிடையாது, கண்டெய்னர். உள்ளுக்குள்ளே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ப்ளூ கலரில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, மேலே அந்த ப்ளஸ் சிம்பிள், அந்த 6 டாட்ஸு இன்ட்டு மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டெய்னரை எடிட் பண்ண முடியும். ஓகே, கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லேஅவுட்டு ஸ்டைல்குள்ளே போங்க. ஸ்டைல். ஓகே, பேக்ரவுண்ட் ஓவர்லே பார்டர். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஹோம்ஒர்க் வந்து நேற்று கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. பிகாஸ் இன்னும் யாருமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணலை. ஸோ பேக்ரவுண்ட் ஓவர்லே அண்டு பார்டர், ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ டேரெக்டாக மேலே இருக்கிற அந்த அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் இருக்குல்லப்பா, மேலே வந்துருங்க. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு அட்வான்ஸ்டு லேஅவுட், ஸ்டைலு, அட்வான்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போது ஒரு லேஅவுட் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ப்ளூ கலரில் பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் ஆகிருக்கு. இந்த கண்டெய்னரை ரைட் கிளிக் பண்ணுங்கப்பா.
கண்டெய்னரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் எடுங்க, டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு டூப்ளிகேட் கண்டெய்னர் கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த செகண்ட் கண்டெய்னரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கண்டெய்னரை செலக்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ அட்வான்ஸ்டு அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு போயிடுங்க. ஓகே, இப்போ மார்ஜின் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ மார்ஜினில் சும்மா இப்போ வந்துட்டு லிங்க் ஆகிட்டு இருக்கு. அதாவது டாப்பு, லெஃப்ட்டு, ரைட்டு, பாட்டம் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா லிங்க் ஆகி இருக்கு. சரியா? ஸோ டேரெக்டாக டாப்பில் மட்டும் நீங்கள் வேல்யூ வந்துட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நாலுலேயுமே டாப்பு, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட்டு நாலுலேயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்துட்டு ஆட் ஆகும். கரெக்டாக? ஸோ நேற்று உங்களுக்கு நான் செஞ்சு காட்டினேன்னு நினைக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி காட்டுங்க. டாப்பில் மட்டும் ஏதாவது வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ நீங்கள் அந்த லிங்காக இருக்கிறத வந்து நீங்கள் எடுத்து விட்டீங்க. இப்போ லிங்க் ஆட் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பாருங்கள், மார்ஜின் அப்படின்றது எப்படி போகுதுன்னு பாருங்கள். இப்படி நீங்கள் இதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு மார்ஜின்னா என்ன அப்படின்றது. ஓகேவா? இப்போது எல்லாத்தையுமே 0 பண்ணிடுங்கப்பா. 0 வேல்யூ பண்ணுங்கள். மேனுவலாக எடிட் பண்ண முடியும். ஓகே, 0 பண்ணிட்டீங்களா? இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரிஜினல் பொசிஷனு. ஓகே, இப்போ அந்த லிங்க்கை எடுத்து விட்ருங்கப்பா. லிங்க்கை எடுத்து விட்டுட்டு இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா டாப்பில் மட்டும் டிக்ரீஸ் பண்ணுங்க பார்ப்போம். டாப்பில் டிக்ரீஸ் பண்ணுங்க. பாருங்கள், அந்த மார்ஜின் அப்படியே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு அப்படியே மூவ் ஆகிடும். ஸோ இப்போது நாலுமே அட் அ டைம் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணதுனால அப்படியே மொத்தமாக செட்டோட நகர்ந்துச்சு. இப்போ நான் டாப்பில் நான் மார்ஜின் ஸ்பேஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும், ரைட்டில் நான் மார்ஜின் ஸ்பேஸ் ஆட் பண்ணணும், பாட்டமில் நான் மார்ஜின் ஸ்பேஸ் ஆட் பண்ணணும், லெஃப்ட்டில் நான் மார்ஜின் ஸ்பேஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த கண்டெய்னருக்கு மட்டும் கிடையாது, உள்ளுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அதுக்குமே இந்த அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ அந்த ஆட் யுவர் ஹெட்டிங் டெக்ஸ்ட் இயர் இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணுப்பா. சார் அந்த ஆட் யுவர் ஹெட்டிங் டெக்ஸ்ட் இயர் இருக்குல்ல, ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, இதே மாதிரி தான் இப்போ மார்ஜினை போயிட்டு லிங்க் ஆகிருக்குல்ல, ஸோ லிங்க் ஆனதை வந்து எடுத்து விட்டுட்டு இப்போ டாப் லெஃப்ட் ஏதாவது இப்போ வேல்யூ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணி காட்டுங்க. பாருங்கள், இது கொண்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா வெளியில் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுங்க. நல்லா காட்டினா தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா க்ரியேட் ஆகுதுன்னு. மார்ஜின் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? ஓகே, இப்போது மார்ஜினை 0 பண்ணிடுங்க. மார்ஜினை 0 பண்ணிடுங்க. அதே மாதிரி பாட்டம் 0 பண்ணிடுங்க. ஓகே, இப்போ கண்டெய்னரை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டெய்னரை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா பேடிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? 0 பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே. இந்த கண்டெய்னர் வந்துட்டு என்ன அப்படின்னா 0 பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பேடிங் இதே மாதிரி இப்போ பேடிங்கை ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, உள்ளுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு நகரும், வெளியில என்டையர் இது கிடையாது. அதாவது மார்ஜின் அப்படின்னா அவுட் ஸ்பேஸ், பேடிங் அப்படின்னா அவ்வளோதான் வித்தியாசம். மார்ஜின்னா நம்ம எது செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு வெளியில், பேடிங் அப்படின்னா அதுக்கு உள்ள ஸ்பேஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் ஆகிறது. இவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, லே அவுட்டில் இப்போ இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லே அவுட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கப்பா. அட்வான்ஸ்டுக்குள்ளே லே அவுட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது மோஷன் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஸ்க்ராலிங் எஃபெக்ட்டு, மவுஸ் எஃபெக்ட்டு, ஸ்டிக்கி மூணுமே வந்துட்டு என்ன அப்படின்னா லாக்கில் இருக்குது. அதாவது இதை வந்து நீங்கள் பெய்டு வெர்ஷனாக மாற்றுனீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ லாஸ்ட்டாக என்ட்ரன்ஸ் அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். என்ட்ரன்ஸ் அனிமேஷன் ஓகே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இங்கே கண்டெய்னர் தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இப்போ உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு அனிமேஷன்ஸ் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கோப்பா. பாருங்கள்,
செட் பண்ணி பாருங்கள் ஒன் பை ஒன்னாக. அதாவது ஒரு வெப்சைட் வந்துட்டு லோட் ஆகும்போது ஸ்க்ரால் பண்ண பண்ண ஒவ்வொரு செக்ஷனாக வந்து லோடாகி நிற்கும். அது இந்த அனிமேஷன்ஸ் டைப்ஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த அனிமேஷன் டைப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டெய்னருக்கு மட்டும் கிடையாது, உள்ளுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸுக்குமே இந்த மோஷன் எஃபெக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அனிமேஷன் செட் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள், அனிமேஷன் டியூரேஷன் எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு ஒர்க் ஆகணும் அதுக்கான ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுக்குறாங்க. ஸ்லோவாக ஒர்க் ஆகணும், அதேமாதிரி ஸ்பீடாக வந்துட்டு ஒர்க் ஆகணும், நார்மலாக வந்துட்டு ஒர்க் ஆகணும். இந்த 3 விதமான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. பக்கத்தில் ஏதாவது ஒரு வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோப்பா. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு வெப்சைட்டை நீங்களே ஓப்பன் பண்ணிக்கோங்க. venson.in கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. venson.in அது அனிமேஷன்ஸ் பண்ணியிருக்குமான்றது எனக்கு தெரியல. இல்லை பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு கூட தேடுங்க. பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. கீழே வாங்கப்பா, ஏதாவது வெப்சைட்டை பார்க்கலாம். கீழே வாங்க, கீழே வாங்க, இன்னும் கீழே வாங்க. டிஜிட்டல் வித்யா அப்படின்றத கிளிக் பண்ணுங்க பார்ப்போம். என்ன பிளாக் இல்லை, கீழே வாங்க. கீழே டிஜிட்டல் வித்யா, அந்த பிராண்ட் hype.in அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒரு வெப்சைட் வந்துட்டு அவர் கிளிக் பண்ணுறாரு பாருங்களேன். வெப்சைட்டை ஓப்பன் பண்ண போகிறாரு. ஆமாம் அதான்ப்பா. இப்போ பாருங்க வெப்சைட் வந்துட்டு லோட் ஆகுது. இப்போ அவர் ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் ஏதோ அனிமேஷன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். வாங்க கீழே வாங்க, வருதான்னு பார்க்கலாம். ஸோ இப்படி ஸ்க்ரால் பண்ண உங்களுக்கு வந்துட்டு அந்தந்த கண்டெய்னர் சம் அனிமேஷனோட வந்து நிற்கும். இவ்வளோ தான் சிம்பிளாக, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஏதாவது வெப்சைட் வந்துட்டு நீங்கள் சாம்பிள்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள். இங்கே சர்வீசஸ் பேஜுக்குள்ளே ஏதாவது போப்பா. மேலே சர்வீசஸ் அப்படின்ற மெனு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு மெனுவை கிளிக் பண்ணுப்பா. சர்வீசஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு மெனுவை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, என்னப்பா ஒர்க் ஆகலையா? கீழே வாங்க, கீழே வாங்க. ஸோ எதுவும் அனிமேஷன் செட் பண்ணல. சரி ஓகே, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வெப்சைட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போதே இப்போ ஃபஸ்ட்டு மேலே அப்படியே சம் அனிமேஷனோட வந்து நிற்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, டிஜிட்டல் ஹாக். யாருப்பா உங்களுக்கு தெரிஞ்சவர் அவரு? இல்ல சார், நான் ஒரு என்கொயரிக்காக எடுத்து வச்சிருந்தேன். என்னோட யூஜி கிளாஸ்மேட் நவீன். சரி. ஓகே, கீழே வாங்களேன். இப்போ பாருங்களேன், அந்த கீழே வரும்போது சம் அனிமேஷன்ஸ் எல்லாமே வரும். கீழே வாங்க, இதெல்லாம் ஸ்லைடு. இப்போ இந்த ஒரு அனிமேஷன்ஸ் வந்துச்சு இல்லையா, இது ஸ்க்ரீனு மேலே வந்துட்டு என்ன அப்படின்னா வரும்போது அது மெதுவாக வந்து நின்றுச்சு. கீழே வாங்கப்பா, கீழே வாங்க. இந்த வருது பாருங்க, லைட்டாக வந்துச்சு பாருங்க. கீழே வாங்க. அனிமேஷன்ஸ் மற்றவங்களுக்கு தெரியுதாப்பா? அந்த செக்ஷனுக்குள்ள அந்த கீழே. ஓகே, இந்த இதெல்லாம் கீழே வாங்கப்பா. இப்படி ஸ்க்ரால் பண்ண அந்த செக்ஷன் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கிற செக்ஷனு சம் அனிமேஷனோட வந்து நிற்கும். அவ்வளோதான். சரி ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்டில் வந்துடலாம். இப்போ டேரெக்டாக வந்துடுங்க. ஐ திங்க் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ் அனிமேஷன்ஸ், அதாவது நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா லைட்டாக ஸ்க்ரால் பண்ணிட்டு வரும்போது ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் நீங்கள் வந்துட்டு அனிமேஷன் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அனிமேஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீனை மூவ் பண்ண லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அனிமேட்டோட வந்து நிற்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மில் பாருங்கள், கீழே வந்துட்டு நார்மல், ஹோவர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போது மேலே ரொட்டேட் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படியே ரொட்டேட் பண்ணி பாருங்கள்.
இதெல்லாம் நீங்கள் ஏதாவது இமேஜு, டெக்ஸ்ட்டு, ஏதாவது வீடியோஸு அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்க்குலாம் இதெல்லாம் யூஸ் ஆகும். ஓகே, ஃப்ளிப் ஹரிசாண்டல் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் இமேஜுக்கு யூஸ் ஆகும். ஓகே, அடுத்து மேலே ஆஃப்செட் வாங்க. ஃபஸ்ட்டு ரொட்டேட் கொடுத்தீங்க, அடுத்து ஆஃப்செட்டு. அது ரெஃப்ரெஷ் பண்ணிடுங்க. ரொட்டேட்டுக்கு நேராக அந்த ரெஃப்ரெஷ் சிம்பல் இருக்கு இல்லையா, பேக் டு டிஃபால்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆஃப்செட்டு. இப்போ அந்த டிஜிட்டல் ஹாக்குன்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாரு இல்லையா, அந்த வெப்சைட் காட்டுப்பா. மேலே போங்களேன். ஓகே, இந்த பி வந்துட்டு வருது பாருங்க கீழே. ஸோ இந்த பி வந்துட்டு கீழே இருந்து மேலே போகுது இல்லையா, அது எல்லாமே இந்த எஃபெக்ட்ஸ் தான். இமேஜை சைடில் வச்சுருப்போம். இந்த இமேஜ் அப்படியே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு மூவ்மெண்ட்டில் தெரியும். சரியா? அது என்ன அப்படின்றதான் இந்த ஸ்டெப்பு. கீழே அங்கே வாங்கப்பா. அங்கே நம்ம சப்ஜெக்ட் வாங்க. ஓகே, அதை கிளிக் பண்ணி இப்போ பாருங்கள் ஆஃப்செட் கிளிக் பண்ணுறாரு. உங்களுக்கு பாருங்களேன், இப்படி வந்து நிற்கும். அப்படியே வந்து நீங்கள் மவுஸை வந்துட்டு என்ன அப்படின்னா, அதாவது அந்த பேஜ் வந்துட்டு லோட் ஆகும்போது லைக் வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு அப்படியே இங்கேருந்து அப்படியே மெதுவாக வந்துட்டு மூவ் ஆகும். இது வேணும்னா பார்க்கலாம். இப்போ லைவில் ப்ரீவியூவில் பார்க்கலாம். இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுப்பா. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. 0லேருந்து 0 பண்ண வேணாம். இன்னும் எக்ஸ்ட்ரா வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுங்க. மூவ் பண்ணுப்பா, நல்லாவே மூவ் பண்ணுப்பா. ஓகே, இப்போ பப்ளிஷ் கொடுங்க. பப்ளிஷ் கொடுத்துட்டு எல்லா பேருமே ப்ரிவியூ பார்க்கட்டும். ஓகே, சைடில் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. ஒன்றும் இல்லை, நியூ டேப் போயிட்டு டீப் ஸ்கைன்னு டைப் பண்ணுங்க. நியூ டேப் போங்க. ஓகே, டீப் ஸ்கை டைப் பண்ணுங்க. டீப் வந்துச்சு பாருங்க. அவ்வளோதான். என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுங்க. கீழே வச்சு பாருங்க, ஒரு அனிமேஷன்ஸ் வந்துச்சு பாருங்க. கீழே அப்படியே மூவ் பண்ணுங்க. அப்படியே மேலே மவுஸ் எல்லாம் நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்துட்டு என்ன அப்படின்னா, மேலே பேஜை திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. மேலே ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா பாருங்கள், அந்த ஸ்லைட் அனிமேஷன்ஸ் வந்து ஒன்று செட் பண்ணோம். என்ட்ரன்ஸ் அனிமேஷன் செட் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ ஆஃப் சைட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு செட் பண்ணார். அப்படியே போயிட்டு அப்படியே வந்துட்டு இப்படி நிற்கும். ஓகே, அடுத்து கீழே இருக்கிறது ஒன்று வேணா வாங்கப்பா. ஆஃப் சைட்டு ரீசெட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்கேல். ஸோ ஸ்கேலுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க. இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, லைக் வந்துட்டு ஒன்றும் இல்லை. இப்போ ஆஃப் செட் இதை ரீசெட் பண்ணுங்கப்பா. ஸ்கேலை வந்துட்டு திரும்ப ரீசெட் கொடுத்துருங்க. இப்போ ஆஃப் செட்டை போய் எடிட் பண்ணலாம். ஆனால் ஹோவரில் போய் எடிட் பண்ணுப்பா. ஹோவரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆஃப் செட்டு இப்போ வந்துட்டு ஆஃப் செட்டில் எக்ஸாங்கிளோ இது உள்ளுக்குள்ளே இருக்கிறத வச்சு மூவ் பண்ணிக்கப்பா. ஓகே, ஸோ நேற்று நான் ஹோவர்னா என்ன அப்படின்றத சொன்னேன் இல்லையா, மவுஸை கொண்டுட்டு போனால் தான் அது மூவ் ஆகும். ஓகே, பப்ளிஷ் கொடுங்கப்பா. பட் அதுக்கு முன்னாடி நார்மலில் டிஃபால்ட் வேல்யூ வைங்க. நார்மல் வந்துட்டு ஆஃப் செட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். நார்மலில் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. 0 பேக் டு டிஃபால்ட். ஓகே, இப்போ பப்ளிஷ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ போயிட்டு சைட்டை போய்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுங்க. ஓகே, அனிமேஷன் நடந்துருச்சு. மவுஸை கொண்டு போகிறார். அவ்வளோதான். பாருங்கள் எப்படி மூவ் ஆகுது பாருங்கள். ஓவரில் செட் பண்ணும்போது மவுஸை கொண்டுட்டு போகும்போது அப்படியே ஒரு அனிமேஷன்ஸ் நடக்கும். ஓகே, ஆஃப் செட்லேயே போயிட்டு வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆஃப் செட்டை மூவ் பண்ணுங்கள். டிஃபால்ட்டு கொடுங்க. பேக் டு டிஃபால்ட்டு. ஓகே, அடுத்து ஸ்கேல் ட்ரை பண்ணுங்கள். ஸ்கேல் இப்போ பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து கீழே ஸ்கோ. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ரேடியஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோப்பா. ஓகே, ஓகே, இப்போ போங்க. பப்ளிஷ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுங்க. இதெல்லாம் நீங்கள் இமேஜ் வைக்கும்போது, பட்டன் வைக்கும்போதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சைட்டை காட்டுப்பா. இப்போ வாங்க பாருங்கள் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். இதை நீங்கள் அப்படியே ஸ்பீடை குறைச்சிக்கணும். ரேடியஸ் வேல்யூ வந்துட்டு கம்மியாக வச்சுக்கலாம். ட்ரான்சிஷன் டியூரேஷன்ஸ் கீழே இருக்குது பாருங்கள், அதுதான். ஸோ இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 184 இல்லை, ஒரு 10 வச்சுக்கோங்க. இப்போவே நீங்கள் வந்துட்டு வச்சு பாருங்கள். மவுஸ் உள்ள கொண்டுட்டு போய் பாருங்கள். உங்களுக்கு அந்த அனிமேஷன் நடக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு அப்படியே மாறும். இதில் நம்ம இமேஜுக்கு நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஒரு கண்டெய்னருக்கு நம்ம என்ட்ரன்ஸ் அனிமேஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா?
ஸோ இந்த அட்வான்ஸில் இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. ஸோ இப்போ இந்த எடிட் பண்ண கண்டெய்னர் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுப்பா. ஸோ ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த கண்டெய்னர் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ மேலே இருக்கிற கண்டெய்னரும் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. மேலே இருக்கிற கண்டெய்னரையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வெப்சைட் சாம்பிள் வெப்சைட்டே நம்ம பார்க்க போகிறோம். சாம்பிள் வெப்சைட்டில் இருக்கிற ஒரு கண்டெய்னரை எப்படி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. நேற்று ஒரு சைட் காட்டினேன் இல்லையா, efacility.in ஒரு சைட் காட்டினேன் இல்லையா, போங்க நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்க அந்த வெப்சைட்டில் இருக்கிற ஒரு கண்டெய்னரை அப்படியே நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். சார் efacility-யா? efacility.in. ஆல்மோஸ்ட் லாகின் இல்லாதவங்க கேட்டு வாங்கிக்கோங்கப்பா. இன்னும் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும், டக்கு டக்குன்னு ஈஸியாக வந்துடும். efacility.in. efacility EFACILITY. சரி, என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. efacility FAC. ஓகே. ஓகே. இந்த ஹோம் பேஜ் பாருங்க. ஹோம் பேஜில் வெயிட் பண்ணுங்க. ஹோம் பேஜ் லோட் ஆகிட்டு இருக்கு. கீழே வாங்கப்பா. ஓகே, இப்போ மேலே போங்க. லோட் ஆகிருக்கும். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைடை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. ஃபஸ்ட்டு ஸ்லைடு எங்கே இருக்கும்? ஓகே, லெஃப்ட் வாங்க. ஓகே. ஸோ பாருங்க, இப்போ இந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டே கூட நம்ம பார்க்கலாம்ப்பா. சரியா? இந்த ஹெட்டரை எப்படி வந்துட்டு கிரியேட் பண்ணுறது அப்படியே நம்ம பார்த்தலாம். ரைட் கிளிக் பண்ணி அந்த இமேஜை மட்டும் சேவ் பண்ணிக்கோப்பா. பேக்ரவுண்டில் இருக்கிற சேவ் இமேஜஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு வெப்சைட்டில் இருக்கிற லைவில் இருக்கிற ஒரு ஐட்டத்தை எப்படி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரிப்பேர் இது ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேப்பா. இப்போ நம்மளோட சைட் வந்துருங்க. நம்மளோட சைட்டை என்ன பண்ணணும்? ஒரு கண்டெய்னர். என்ன டைரக்ஷனு? காலம் டைரக்ஷனு. ஓகே, கிளிக் பண்ணிக்கோங்க. காலம் டைரக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? இப்போது அந்த கண்டெய்னரை இப்போ கண்ட்ரோல் பண்ணுங்கள். இது என்ன பண்ணணும்? ஹைட் செட் பண்ணுங்கள். நோ, கண்டெய்னரை கிளிக் பண்ணலை. ஓகே, கண்டெய்னரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டென்ட் வித் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஃபுல் வித்து. கண்டென்ட்டோட வித்து ஃபுல் வித்து. ஓகே. அடுத்து கீழே ஹைட் எவ்வளோ வச்சுருக்காங்க? ஒரு 400 வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 400 செட் பண்ணுங்கள். ஓகே, 400 செட் பண்ணிட்டீங்க. ஓகே. அடுத்து எல்லாமே சென்டரில் வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், அவங்களோட ஒரிஜினல் வெப்சைட்டில் என்ன இருக்குது? எல்லாமே சென்டராக தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கட்டும், பேராகிராஃப் இருக்கட்டும், பட்டன் இருக்கட்டும், எல்லாமே சென்டரில் இருக்குது. அப்போது இந்த கண்டெய்னருக்குள்ளே வைக்கிறது எல்லாமே சென்டராக வேணும். எப்படி செட் பண்ணுறது? செட் பண்ணுங்க பார்ப்போம். அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா, எங்கே போய் செட் பண்ணணும்னு. ஓகே, ஜஸ்டிஃபை கண்டென்ட் கீழே வந்துட்டு சென்டர் கிளிக் பண்ணிட்டாரு. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? அலைன் ஐட்டத்தையும் வந்துட்டு என்ன அப்படின்னா சென்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வைக்க போகிற ஐட்டம் எல்லாமே நமக்கு சென்டராக வந்துட போகுது. ஓகே, சூப்பர், கரெக்டாக வந்துட்டு பண்ணிட்டாரு. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறாங்க? பேக்ரவுண்டில் அந்த இமேஜை செட் பண்ணிடலாமா? அந்த பேக்ரவுண்டில் இப்போ டவுன்லோட் பண்ண இமேஜை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிவியூ பார்த்துக்கலாம்ப்பா. டவுன்லோட் பண்ண இமேஜ் எங்கே இருக்குது? எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்க? என்னோட இதில் இருக்கு சார். காட்டுங்க, டவுன்லோட்ஸில் காட்டுங்க. நோ, ஃபஸ்ட்டு இமேஜை காட்டுங்க. இமேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஏபி இதில் இருக்கு சார். எந்த இடத்துல இமேஜை சேவ் பண்ணீங்க? இமேஜை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுங்க. இமேஜஸ் நல்லது வரும் பவர். ஓகே, கிளிக் பண்ணுங்க. பாருங்க, வெறும் இமேஜ் மட்டும் தான் இருக்கு. சரியா? ஓகே, இந்த இமேஜ் அப்படியே பேக்ரவுண்டாக செட் பண்ணுவோமா? செட் பண்ணுப்பா. இமேஜை பேக்ரவுண்டாக அப்படியே செட் பண்ணுங்க. அந்த கண்டெய்னருக்கே பேக்ரவுண்டாக செட் பண்ணணும். செட் பண்ணுங்க.
எப்படி செட் பண்ணுறது? கண்டெய்னரை கிளிக் பண்ணியாச்சு. எங்கே போகணும்? எல்லாம் சப்போர்ட் பண்ணலாம்ப்பா அவருக்கு. எல்லாம் அன்மியூட் பண்ணுங்க. எங்கே போய் பண்ணணும்னு சொல்லுங்க அவருக்கு. நான் இன்னும் அந்த இமேஜுக்குள்ளேயே நான் போகலப்பா. இமேஜ் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டே இன்னும் நம்ம படிக்கல. எதுக்கு இமேஜை செலக்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள இருக்கிற இமேஜ் அப்படின்ற எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுங்க. இமேஜ் உள்ள ஆட் பண்ணீங்களா? ரிமூவ் பண்ணுங்க. நோ, இமேஜ் எலமெண்ட்டவே நான் ரிமூவ் பண்ண சொல்றேன். இமேஜ் எலமெண்ட் நீங்க கண்டெய்னரை கிளிக் பண்றீங்க. இமேஜ் எலமெண்ட் என்ன? இமேஜ்ன்றது நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே இன்னும் போகல. சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகாத நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸசைஸ் நான் கொடுக்கவே மாட்டேன். உங்க ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுங்க. அந்த இமேஜை அங்கே போய் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி டெலீட் போயிடும். ஓகே, நான் இந்த கண்டெய்னருக்கு தான் பேக்ரவுண்டுக்கு இமேஜ் செட் பண்ண சொன்னேன். சொல்லுங்க பவித்ரா, நீங்க தான் மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணிருக்கீங்க. எங்க போய் பண்ணணுங்க? பேக்ரவுண்ட் செட் பண்ணணும் இமேஜை. சார் தெரியலைங்க சார், நானும் இமேஜ் தான் செலக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்பா அப்புறம் நேற்று செஷன்ல நீங்க பார்க்கலையா? முஸ்தபா, மெரின், இப்போ ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கண்டெய்னர்ல பேக்ரவுண்ட் செட் பண்ணணும். எங்க போய் செட் பண்ணணுங்க அவரை? மேல கண்டெய்னர்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல சார், லேஅவுட்டுக்கு கீழே. லேஅவுட்டுக்கு கீழே கண்டெய்னர் சொல்றாங்கப்பா. எங்கப்பா இருக்கு லேஅவுட்டுக்கு கீழே கண்டெய்னர்? எங்கப்பா இருக்கு? லெஃப்ட் சைடு. இதுங்களா? மெரின் உங்ககிட்ட தாங்க கேக்குறாரு. ஆமாங்க. அவர் என்ன பண்ணணும்? கண்டெய்னர்கிட்ட போயிட்டாரு, என்ன பண்ணணும் சொல்லுங்க. கண்டெய்னர் கிளிக் பண்ணனும் சார். ஓகே, கண்டெய்னர் கிளிக் பண்ணிட்டாரு. திரும்ப இன்னொரு கண்டெய்னர் கீழ வந்து ஆட் ஆயிருக்கு. கீழ ஒரு கண்டெய்னர் ஆட் ஆயிருக்கு. ப்ளஸ் ஆயிருக்கு பாருங்க சார். அங்க இமேஜ் பாருங்க சார். உங்க இமேஜ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லீங்களா, விஜெட் ஹியர் அப்படிங்கறதுல. நான் கண்டெய்னருக்கு பேக்ரவுண்ட் செட் பண்ண சொல்றேன். இமேஜை பேக்ரவுண்டுக்கு செட் பண்ண சொல்றேன். என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல சார். எனக்கு தெரியல சார். சொல்லுங்க பிரான்சிஸ், நீங்க சொல்லுங்க. தெரியல, எனக்கும் தெரியல. முஸ்தபா, அந்த கண்டெய்னர் டெலீட் பண்ணிருங்க. முஸ்தபா, ஏப்பா கண்டெய்னரை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கண்டெய்னரை கிளிக் பண்ணுங்க. கண்டெய்னரை கிளிக் பண்ணிட்டு இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா எங்க போகணும்? லே அவுட்டு, ஸ்டைலு, அட்வான்ஸ்டு. ஸ்டைலுக்குள்ள பேக்ரவுண்டு நேற்று பார்த்தோம். பேக்ரவுண்டுக்கு கலர் செட் பண்ணோம். பேக்ரவுண்டுக்கு இமேஜ் செட் பண்ணி காட்டினேன். எப்படிப்பா அது தெரியாம போகும்? சார் டிராவல் இருக்கேன் சார். ஒரு 5 மினிட்ஸ் நான் பேசுறேன் சார். பைக்கில் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்பா மற்றவங்களுக்கு ஏன்பா தெரியல? நேற்று பேக்ரவுண்ட் நான் சொன்னேன் இல்லையா? எதுக்கு அந்த 3 ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்கு? ஆமாங்க சார். பவித்ராவும் மெரினும் சரியில்லை சார். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ண இமேஜ் வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்துருச்சுப்பா. பட் அங்கே இருக்கிற மாதிரியே இங்கே இருக்கா? எங்கே இருக்கிற மாதிரி ரெஃபரன்ஸுக்கு சொல்லிட்டு ஒரு சைட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அது எங்கே? ஃபஸ்ட்டு ஸ்லைடு வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லைடில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்கா? கிராஸாக இருக்குது. அப்போது அடுத்து என்ன பண்ணணும்? இமேஜை சென்டராக வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போது அந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இமேஜுக்கு கீழே வாங்கலேன். இமேஜுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன், சென்டர் பாருங்கள். அதை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சென்டர் கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வந்துருச்சா? சென்டர் வந்துருச்சா? ஓகே. ஆனால் அங்கே பிளாக் கலர் சேர்ந்து நமக்கு தெரியுது. ஆனால் இங்கே பிளாக் கலர் சேர்ந்து தெரிய மாட்டேங்குது. தெரியுதா? பிளாக் கலர் காம்பினேஷன்ஸ் வந்துட்டு தெரியுது. இங்கே பிளாக் கலர் காம்பினேஷன்ஸ் தெரியலை. கரெக்டா? ஓகே. அப்போ என்ன பண்ணணும்? பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டுக்கு பிளாக் கலர் செட் பண்ணணும். பேக்ரவுண்ட் இமேஜை ரிமூவ் பண்ணுங்க. பேக்ரவுண்டுக்கு பிளாக் கலர் செட் பண்ணுங்க.
பேக்ரவுண்ட், பேக்ரவுண்டுக்கு பேக்ரவுண்டில் பேக்ரவுண்ட் ஓவர்லே இல்லை, பேக்ரவுண்டில் பிளாக் கலர் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிளாக் கலர் செட் பண்ணிட்டீங்களா? இப்போ பேக்ரவுண்ட் ஓவர்லே இங்க பேக்ரவுண்ட்ல இமேஜ் ஆட் பண்ணுங்க. இப்போ கீழே ஒப்பாசிட்டி எல்லாமே இருக்கும். கீழே சென்டர் பொசிஷன்ஸ் இருக்கு. ஒப்பாசிட்டியை நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே குறைச்சிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அங்க எப்படி ஸ்டைல்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இதுக்கு நீங்க இப்போ செட் பண்ணீங்கன்னா கரெக்டான அங்க இருக்கிறது அப்படியே இங்க வந்துருச்சு. செக் பண்ணிக்கோங்க வேணும்னா. ஸோ நீங்கள் ஒப்பாசிட்டி ப்ராப்பராக செட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற விண்டோ அப்படியே டைரெக்டாக இங்கே வந்துடும். வந்துருச்சா? உங்களுக்கு வந்துருச்சா? ஓகே, ஹைட் வேணும்னா இப்போ கண்டெய்னருக்கான ஹைட் எவ்வளோ செட் பண்ணியிருக்கீங்க? கண்டெய்னருக்கான ஹைட்டு எப்படி செட் பண்ணியிருக்கீங்க? எங்கே போய் பார்க்கணும்? கண்டெய்னருக்கான ஹைட்டு எவ்வளோ செட் பண்ணியிருக்கீங்க? லேஅவுட். ஓகே, மினிமம் ஹைட் ஒரு 450 வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணுங்க. எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணாலும் பப்ளிஷ் பண்ணிடணும். சைட்டை போய் ஓப்பன் பண்ணி பாருங்க. அட்ரஸ் பார்ல டைப் பண்ணுங்க. டீப் ஸ்கை ப்ளூ. ஓகே, என்டர் கீ பிரஸ் பண்ணிக்கோங்க. வந்துருச்சா? அந்த டிசைன் ஆல்மோஸ்ட் வந்துருச்சா? ஆமாம் சார். ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? டெக்ஸ்ட் இருக்கு, பேராகிராஃப் கொண்டு வந்திருக்காங்க, பட்டன் வச்சிருக்காங்க. பார்த்துடலாமா? ஓகே, போயிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு எலமெண்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ தான் ப்ளஸ் சிம்பிளை உள்ளே ஆட் பண்ண போகிறீங்க. ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறீங்க. மேலே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் லெஃப்ட் சைடில் மேலே இருக்க ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணணும். ஓகே, கிளிக் பண்ணுறீங்க. ஹெட்டிங். ஓகே, காப்பி பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி எழுத்துட்டீங்களா? சென்டரை வந்துருச்சா? அங்கே என்ன டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க? காப்பி பண்ணி இங்கே போடுங்க பார்ப்போம். ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம். இந்த டெக்ஸ்ட் வந்து நீங்கள் கொண்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், டெக்ஸ்ட்டுக்கும் இங்கே பாருங்கள் செட்டிங்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. கண்டென்ட், ஸ்டைலு, அட்வான்ஸ்ட். எதைப்பா பார்த்து சொல்கிறேன்? எல்லா பேரும் பார்க்குறாங்களா? எங்கே கண்டென்ட், ஸ்டைலு, அட்வான்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கோம், ஒரு ஹெட்லைன் வச்சுருக்கோம். அப்போ அதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வந்துடுது. அப்போ உள்ளுக்குள்ள ஏதாவது டெக்ஸ்ட் மாற்றணும் அப்படின்னா கீழே டைட்டில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா டைட்டில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது ஸ்டைல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் போயிருங்க. இப்போது இதோட அலைன்மெண்ட் உங்களுக்கு எப்படி அலைன் ஆகணும்? லெஃப்ட்டு, ரைட்டு, சென்ட்ரு. அதாவது உள்ளுக்குள்ளே உங்களுக்கு மூவ் ஆகாது, அந்த இடத்துக்குள்ளேயே அலைன் ஆகிறது மட்டும்தான். லெஃப்ட்டு, ரைட்டு, சென்ட்ரு. ஓகே, அடுத்து கீழே பாருங்கள் டைப்போகிராஃபி. ஸோ இதுக்குள்ளே தான் ஃபாண்ட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபேமிலி என்ன ஃபாண்ட் வைக்கணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்துட்டு ஃபாண்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பண்ணிக்கோங்க. அங்கே எப்படி வச்சுருக்கிறாங்களோ அதே மாதிரி பண்ண முடியும் நம்மளால. ஓகே, நீங்கள் 2 பேரும் ட்ரை பண்ணியிருக்கீங்க, பவித்ராவும் சரவணனும். பட் இப்படி தான் பண்ணணும் டெக்ஸ்ட் வைக்கிறது எல்லாமே. அது போட்டிங்க, பட் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ கீழே இப்போ 52 பிக்சல் வச்சுருக்கிறீங்க. ஓகே, ஸோ இங்கே கீழே அடுத்து வெயிட்டு இப்போ 700 போல்ட் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம்
அப்பர் கேஸில் வேணும், லோயர் கேஸில் வேணும், கேபிட்டலைஸில் வேணும். நீங்கள் எப்படி செட் பண்ணுமோ செட் பண்ணிக்கலாம். அடுத்து நார்மலில் வேணும், இட்டாலிக்கில் வேணும், ஒப்ளிக்கில் வேணும், செட் பண்ணிக்கலாம். அண்டர்லைன் வேணும், ஓவர்லைன் வேணும். ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அங்கே லைன் வச்சுருந்தாங்கன்னா லைன் ஆட் பண்ணிக்கோங்க. லைன் இல்லை சார். ஓகே, அதேமாதிரி அப்பர் கேஸில் தான் வச்சுருந்தாங்கன்னா அப்பர் கேஸில் வச்சுக்கலாம். இல்லைனா சென்டென்ஸ் கேஸில் இருந்துச்சுன்னா சென்டென்ஸ் கேஸுக்கு மாற்றிக்கோங்க. எப்படி இருக்குது? சென்டென்ஸ் கேஸில் தான் இருக்குது. ஓகே, அண்டர்லைன் எடுத்து விட்டுறலாம் டிஃபால்ட்டு. அடுத்து நார்மல் இல்லைனா டிஃபால்ட்டு. கேபிட்டலைஸ். ஓகே, இப்போ அடுத்து கீழே பாருங்கள் லெட்டருக்கான ஸ்பேசிங்கு, வேர்டுக்கான ஸ்பேசிங் இருக்கும் பாருங்கள். கீழே பாருங்கள் லெட்டர் ஸ்பேசிங். நோ, எங்கேயோ பார்க்குறீங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற செட்டிங்ஸ் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கேன். கீழே லெட்டர் ஸ்பேசிங், வேர்ட் ஸ்பேசிங் இருக்கு பாருங்க. அதை மூவ் பண்ணி பாருங்க, ஒர்க் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பாருங்க. பாருங்க, லெட்டருக்கு உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பேஸ் வந்துட்டு கிரியேட் ஆகுது. அதே மாதிரி வேர்டுக்கு ஸ்பேஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் ஆகுது. எல்லா பேரும் பார்க்குறீங்களா? அப்போ இந்த டைப்போகிராஃபி அப்படின்றதுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஃபாண்ட்டோட நேம் மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஃபாண்ட்டோட சைஸை மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம், ஸ்டைலு, டெக்கரேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. லெட்டர் ஸ்பேசிங், வேர்ட் ஸ்பேசிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு. அதே மாதிரி லைனுக்கான ஹைட்டு, ஒரு அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே கீழே எவ்வளோ ஸ்பேஸ் வந்துட்டு வரணும், அந்த லைனுக்கான ஹைட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா பாருங்க, அது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ டைப்போகிராஃபி ஆப்ஷன்ஸ்க்கு கீழே வந்துருங்க. டைப்போகிராஃபி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சா? கீழே வாங்க, மேலே கிளிக் பண்ணுங்க கொஞ்சம். ஓகே, இப்போ லாஸ்ட்ல கீழே பாருங்களேன், டெக்ஸ்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிளிக் பண்ணி ஒயிட்டுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க ஒயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒயிட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம செட் பண்ணிக்கிறோம். பாருங்க, அவங்க வச்சிருக்கிற அதே ஹெட்டர் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். பேக்ரவுண்ட் இமேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பேக்ரவுண்ட் கலரில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓவர்லே ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஹெட்லைன் வச்சுட்டு ஹெட்லைனை நமக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டைல் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேப்பா, அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? ஹெட்டிங் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா 2 பேராகிராஃப் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஒன்லைன் பேராகிராஃப் இருக்கிற மாதிரி 2 பேராகிராஃப் வந்துட்டு போட்டிருக்காங்க இல்லையா? ஓகே, இதை அப்படியே பண்ணிடலாமா? போங்க. இப்போ இதுக்கு ஹெட்லைன் கிடையாது, இன்னொரு எலமெண்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். என்ன எலமெண்ட்? ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் எடிட்டர் தூக்கி அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்து வைங்க பாப்பா. அதுக்கு கீழே கொண்டு போனீங்கன்னா அந்த லைன் வரும். ஓகே, மேலே அந்த லைன் வரும்போது விட்டுறணும். இன்னும் கொண்டு போங்க. விட்டுருங்க. வந்துருச்சா? அங்கே இருக்கிறத தூக்கி காப்பி பண்ணி போடுங்க பார்ப்போம். எப்படி செட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படியே யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஸோ கலர் ஒயிட் கலர், ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கிற அந்த பேராகிராஃபை விட செட் பண்ணுங்க. இதே மாதிரி தான்ப்பா மேலே இருந்து கீழே வரைக்கும் ஒவ்வொரு கண்டெய்னராக ப்ராப்பராக உட்காந்து செட் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் வந்துட்டு ப்ராப்பராக வந்துடும். வேறு ஒன்றுமே இல்லை. எங்கே போகணும்? அதே மாதிரி தான் ஸ்டைல் போயிருங்க. ஸ்டைல் போயிட்டு டைப்போகிராஃபி போயிருங்க. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டோட கலர் மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட்டோட கலர் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு டெக்ஸ்ட்டோட கலர் ஒயிட்டு. ஓகே, அடுத்து டைப்போகிராஃபியில் ஃபாண்ட்டோட சைஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு அது பார்த்துக்கோங்க. ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டை தாண்டி போகுதா, அந்த ஹெட்லைனை விட்டு தாண்டி போகுதா, இல்லை ஹெட்லைனுக்குள்ளேயே இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க, ரெஃபரன்ஸ் வெப்சைட் பார்த்துக்கோங்க. ஹெட்லைனை விட்டுட்டு வெளியில் போகுதா, இல்லை ஹெட்லைனுக்குள்ளேயே வந்துட்டு என்ன அப்படின்னா வருதான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஹெட்லைனை விட்டுட்டு நல்லாவே வெளியில் போகுது. ஸோ அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிக்கோங்க.
அப்போ ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டோட சைஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு ரெஃபரன்ஸ் சைட் பார்த்து அதுவே அப்படியே கிரியேட் பண்ணுறோம் பாருங்க. ஓகே சார். ஆக்சுவலி யாரோ மதியம் என்கிட்ட பேசினப்போ தான் சொன்னாங்க, ஏதோ இந்த டெம்ப்ளேட்டை கொடுத்தாங்க, டெம்ப்ளேட் அப்படியே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணோம், அதுக்கப்புறம் அது பெய்டு வெர்ஷன் யாரோ சொன்னாங்க வச்சாங்க அப்படின்னு யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க. யார் பேசிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இப்படி மேனுவலாகவே உங்களால் கிரியேட் பண்ண முடியும். நான் தான் சார் பேசினேன். இப்போ தெரியுதுங்களா மேனுவலாக கிரியேட் பண்ணுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நமக்கு. ஆமாங்க சார். இதுக்கு ஏதாவது நம்ம ஏதாவது பே பண்ணி வாங்குறோமா? இல்லை இல்லையா? இல்லைங்க சார். நீங்கள் எந்த அளவுக்கு மேனுவலாக கற்றுக்குறீங்களோ தீமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அடுத்து திரும்பவும் ஒரு பேராகிராஃப் தான் போட்டிருக்காங்க. இது அப்படியே டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். எடுத்து தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பேராகிராஃபு இந்த கீழே ஒரு பேராகிராஃப் இருக்கு இல்லையா, ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. பேராகிராஃபை ரைட் கிளிக் பண்ணுங்கள். பேராகிராஃப் இது அதுதான் பேராகிராஃப். ஓகே, டூப்ளிகேட்டு கீழே அப்படியே வந்துடும். இப்போ போங்க அந்த இருக்கிற ஸ்டைலை அந்த காப்பி பண்ணிக்கோங்க. அந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணிவிட்டு ஃபாண்டோட சைஸை குறைச்சிக்க போகிறீங்க. ஃபாண்டோட சைஸை நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ எனக்கு 3க்கும் ஸ்பேஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு இதுக்கே நீங்கள் லைன் ஸ்பேஸ் ஏதோ செட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு ஹெட்லைன் செட் பண்ணீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ஹெட்லைன் செட் பண்ணும்போது லைன் ஸ்பேஸ் அப்படின்றதும் நீங்கள் செட் பண்ணீங்க. டிஃபால்ட் வேல்யூ கொண்டுட்டு போங்க ஃபஸ்ட்டு. பிகாஸ் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அந்த ஹெட்லைனுக்கும் அதுக்கப்புறம் பேராகிராஃபுக்கும் ஸ்பேஸ் அதிகமாக தெரியுது. எதை சொல்கிறேன்ப்பா, ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்க ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டைலில் போயிட்டு அந்த டைப்போகிராஃபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதுக்குள்ளே அந்த லைன் ஸ்பேஸை வந்துட்டு என்ன அப்படின்னு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்கல்ல, லைன் ஹைட் நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஓகே, இப்போ என்டையர் கண்டெய்னருக்குள்ளே எனக்கு இன்னும் ஸ்பேஸை வந்துட்டு குறைக்கணும். எங்கப்பா போயிட்டு ஸ்பேஸை குறைக்கிறது? ஸ்பேஸ் அந்த கண்டெய்னருக்குள்ளே நான் வைக்கிற எலமெண்ட்டோட ஸ்பேஸ் எல்லாமே எனக்கு இன்னும் ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துட்டு குறைக்கணும்னு நினைக்கிறேன். கண்டெய்னருக்குள்ளே எது வச்சாலும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் குறையணும் அப்படின்னு நினச்சா எங்கே போய் இப்போ செட் பண்ணுறது? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? மெரின் சொல்லுங்கள். மெரின் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சார் கண்டெய்னர் கிளிக் பண்ணி அங்க இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ்குள்ள போகணும். ஓகே, கண்டெய்னரை கிளிக் பண்ணுப்பா. அவங்க கண்டெய்னரை கிளிக் பண்ணுங்க. ஓகே, எங்கே போகணும் நீங்களே சொல்லிடுங்க. மெரின் கண்டெய்னரை கிளிக் பண்ணிட்டாரு. சார் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல சார் உங்களோட லெஃப்ட் சைடுல எங்கே போகணும் அவரு சொல்லுங்க. கண்டெய்னர்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க சார். டிராப் அதுக்குள்ள தான் இருக்கு. வித் வித்தும் குறைச்சிக்கலாம் சார். ஏப்பா நான் உள்ளே இருக்கிற எலமெண்ட்டுக்குள்ளே ஸ்பேஸ் வந்துட்டு குறைக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், கண்டெய்னரோட வித்தவே போட்டு குறைச்சி விடு. இந்த கண்டெய்னரோட வித்தவே குறைச்சி விட்டீங்க. சேவ் ஆயிருக்காது. போங்க, பேராகிராஃபும் போயிடுச்சா? ஃபஸ்ட்டு அவங்க கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாருங்கப்பா அது கரெக்டாக இருக்குமா இல்லையான்றதை டிசைட் பண்ணுங்கள். எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதை குறைச்சா போகும். அதுக்கப்புறம் கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டக்குன்னு 2 பேராகிராஃபை போடுங்க. பேராகிராஃப் மிஸ் ஆகிடுச்சு, எடுத்து போடுங்க. புதுசாக தான் க்ரியேட் பண்ணணும். எடுத்து வைங்க, டக்குன்னு எடுத்து வைங்க பார்ப்போம். சார் இதுல வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அன்டு ஆப்ஷன் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் போனா பண்ண முடியாது. ஓகே, நீங்க அதான் நீங்க வொர்க் பண்ண பப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஓகே சார். கீழே அது டெக்ஸ்ட் எடிட்டர் தான், கிளிக் பண்ணுங்க. டெக்ஸ்ட் எடிட்டரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே கலர் போய் மாற்றுங்க. இது ஹோவர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். ஹோவர் ஆப்ஷன்ஸ் நான் காமனாக சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? டூப்ளிகேட் எடுக்கிறீங்க. ஓகே,
கொஞ்சம் நாளையிலேருந்து எல்லாம் சிஸ்டத்துலேயே ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. யார் வேணாலும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண சொல்லி இப்படி நீங்கள் லைவாக ஒர்க் பண்ணலாம். இது நீங்கள் எங்கே போய் எந்த கோர்ஸ் கற்றுக்கிட்டாலும் இப்படி கற்றுக்கோங்கப்பா. இது என்னோட ரெக்வஸ்ட்டு, அட்வைஸு. சரி இதுலயே இருக்கட்டுமா? இது ஸ்லைடு உங்களோட யுவர் சாய்ஸ் தான். நீங்கள் குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம். இல்ல பேராகிராஃப் இதே வந்துட்டு போகணும். சரி ஓகே, அது உங்களோட விருப்பம் தான். ஓகே நான் குறைச்சிக்கோங்க. ஸ்லைடு கொஞ்சம் இதாக போகுது. ஓகே குறைச்சிக்கோங்க. ஓகே ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ சொல்லுங்கப்பா. உள்ளுக்குள்ள அந்த 3 எலமெண்ட் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ எலமெண்ட்டுக்குள்ள எனக்கு வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு இன்னும் கம்மியாக இருக்கணும், இல்லைனா இன்க்ரீஸ் பண்ணணும்னா எங்கே போய் செட் பண்ணுவோம் சொல்லுங்க. இப்போ எலமெண்ட் கண்ட்ரோலருக்குள்ள சார். எனக்கு சொல்லக்கூடாது, அவருக்கு சொல்லணும். நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இந்த எலமெண்டர் அந்த இது பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த சைடு நடுவுல ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் போட்டு அந்த கண்டெய்னர் கிளிக் பண்ணா மேல கண்டெய்னரோட ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா மேல? ஆமா. இல்லங்க இந்த நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமா. ஸ்பேஸ் மேன், ஆமா அங்க அந்த கண்டெய்னர் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அந்த கண்டெய்னரோட கண்ட்ரோல் வரும். ப்ளஸ் சைன். கண்டெய்னர் இன்னும் செலக்ட் பண்ணலப்பா. இல்ல செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே இப்போதான் மாறி இருக்கு. அந்த கண்டெய்னரோட லேஅவுட் பாத்தீங்களா? அங்க எல்லாமே ஆப்ஷன்ஸ் காமிக்குதுங்களா? லேஅவுட்டோட எல்லா ஆப்ஷன்ஸும் இங்க காமிக்குது. காமிக்குது. எங்க போய் மாத்தணும் சொல்லுங்க. நான் ஸ்பேஸை குறைக்கணும்னு நான் சொல்றேன். ஸ்பேஸ் அதிகமா தெரியுது எனக்கு, அவ ஸ்பேஸை குறைக்கணும்னு நான் சொல்றேன். ஸ்டைல் போங்க. இல்ல லேஅவுட்க்கு வாங்க. லேஅவுட் கீழ பாருங்க. வித் ஹைட் ஹைட்டும் வித்தும் கண்டெய்னருக்கான ஹைட் வித். நான் உள்ளுக்குள்ள வைக்கிற எலமெண்ட்டுக்குள்ள ஸ்பேஸ். கீழ கேப்ஸ்னு இருக்குது. சூப்பர் பவித்ரான்னு நினைக்கிறேன். சரி. கேப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன வேல்யூ நடக்குதுன்னு. கண்ட்ரோல் பண்ணுங்க. இப்போ நேற்று ஒவ்வொரு ஐட்டமே இதுக்கு தான் இம்பார்ட்டன்ட். எதுக்காவது ஒரு இடத்துல வந்துட்டு இப்படி கனெக்ட் ஆகும். எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஓகே இப்போ பப்ளிஷ் பண்ணிக்கோங்கப்பா. பப்ளிஷ் பண்ணிவிட்டு ப்ரிவியூ காட்டுங்க. எல்லா பேருக்குமே வந்துருச்சான்னு பார்க்கலாம். வெப்சைட்டுன்றது இவ்வளோ ஈஸியா அப்படின்ற மாதிரி இருக்கா? பார்க்குறீங்களாப்பா? மேலே ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணி கண்டெய்னருக்கு பேக்ரவுண்ட் செட் பண்ணி பேக்ரவுண்ட் லேஅவுட் செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஹெட்லைன் போட்டாச்சு. ஒரு சின்ன பேராகிராஃப், 2 சின்ன பேராகிராஃபும் போட்டாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருக்காப்பா? இல்லை சார். மற்றவங்களுக்கு ஒர்க் பண்ணால் ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த பேஜை டிசைன் பண்ணுறதுக்கு தான் லெஃப்ட் சைடு நீங்கள் பார்க்குற அவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது. எதை வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம பேஜை வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைன் பண்ண போகிறோம். ஓகே இப்போது இந்த இதை வந்துட்டு இங்கே அனிமேட் பண்ணி காட்டுங்கப்பா. எனக்கு என்ட்ரன்ஸ் அனிமேஷன் செட் பண்ணுங்கள். கண்டெய்னருக்கு எனக்கு என்ட்ரன்ஸ் அனிமேஷன் செட் பண்ணுங்கள். கண்டெய்னர் தான் செலக்ட் பண்ணணும். ஓகே செட் பண்ணிட்டீங்களா? அடுத்து என்ட்ரன்ஸ் அனிமேஷன் நான் கேட்குறேன். ஓகே எங்கே போகணும்? அட்வான்ஸ்டுக்குள்ளே போகணும். அட்வான்ஸ்ட். ஓகே கீழே வந்துருங்க. ஸோ கீழே வந்து அந்த மோஷன் எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸ் அனிமேஷன் அப்படின்றதுக்கு கீழே வாங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச என்ட்ரன்ஸ் அனிமேஷன் செட் பண்ணிக்கலாம். எது வேணுமோ அதை பிடிச்சதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பப்ளிஷ் கொடுத்துட்டு இப்போ போயிட்டு சைட்டை போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இந்த இதெல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இது சைட்டை லோட் ஆகும்போது பப்ளிஷ் பண்ணலையே. பப்ளிஷ் பண்ணிட்டு தாங்க வந்தாரு. ரிசல்ட் வந்துச்சு பாருங்க.
ஓகே. இப்போ கீழ வந்துட்டு என்ன அப்டின்னா, பட்டன் வந்துட்டு யூஸ் பண்ணணும். 2 பட்டன் வச்சிருக்காங்க. ஓகே. 2 பட்டன் ஆட் பண்ணுங்கப்பா. டக்குன்னு முடிங்க பார்ப்போம். எக்ஸ்ப்ளோர் ப்ராடக்ட், என்குயரின்னு வச்சிருக்காங்க இல்லையா? 2 பட்டன் ஆட் பண்ணணும். பட்டனு இன்னொரு பட்டன் வேணும். இன்னொரு பட்டனும் வேணும். ஓகே. வெயிட் பண்ணுங்க. இன்னொரு பட்டன் ஆட் பண்ணா ரோவா கிரியேட் ஆகுமா? காலமா கிரியேட் ஆகுமா? காலம். காலமா தான் கிரியேட் ஆகும். ஆனா அங்க இருக்கிற டிசைன் எப்படி இருக்கு? ரெஃபரன்ஸ் சைட்ல ரோவா இருக்கு. கரெக்ட்டா? இங்க வெண்மை டூப்ளிகேட் எடுங்க எப்படி வருதுன்றதே பார்த்துடலாம். பாத்தீங்களா? கீழ வருது. அப்போ எனக்கு வந்துட்டு என்ன? எனக்கு ரோவா தான் வேணும். கரெக்ட்டா? இப்போ இந்த பட்டனை ரிமூவ் பண்ணுங்க. அந்த பட்டனையும் ரிமூவ் பண்ணிருங்க. ஓகே. இப்போ அந்த லேஅவுட்ல நான் நேத்து சொன்னேன். லேஅவுட்ல வந்துட்டு என்ன அப்டின்னா 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு கிரிட், இன்னொன்னு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். கரெக்ட்டா? கிரிட்ட தூக்கி உள்ள வைப்பா. கிரிட்ட தூக்கி உள்ள வைங்க. இது ஒண்ணும் இல்ல 2 டைமென்ஷனல். கண்டெய்னர் அப்படின்றது அதாவது ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்றது 1 டைமென்ஷனல். கிரிட் அப்படின்றது 2 டைமென்ஷனல். எடுத்து வைப்பா. இன்னும் எடுத்து வைக்கல. அதுக்கு கீழே வைக்கலாம் நீங்க. ரிமூவ் பண்ணுங்க. கீழ கிரியேட் ஆனத ரிமூவ் பண்ணுங்க. நோ 1 பை 1 இல்ல என்டையர் கண்டெய்னரவே ரிமூவ் பண்ணுங்க. இல்ல அந்த க்ளோஸ் பட்டன் பண்ணுங்க. க்ளோஸ். அதுக்கு பக்கத்துல இருக்கிறத க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் ஆயிடும். இப்போ மேல ஒரு பேராகிராஃப் இது செகண்டா ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமா சார். அதுக்கு கீழ அந்த கிரிட்ட தூக்கி டிராக் பண்ணி இழுத்து வைங்க. தூக்கி அதுக்கு கீழ வரணும். செகண்ட் பேராகிராஃப்க்கு கீழ. அத டிராக் பண்ணி இப்ப கீழ இழுக்கலாம். அங்க நான் வைக்கணும். இப்போ நமக்கு என்ன வேணும்? ஒரு ரோ 2 காலம். கரெக்ட்டா? அத கண்ட்ரோல் பண்ணுங்க. இங்க லெஃப்ட் சைடு வந்து செட்டிங்ஸ்ல எங்க இருக்கு? கீழ ஆப்ஷன் லெஃப்ட் சைடு செட்டிங்ஸ். பாருங்க காலம் வந்துட்டு என்ன? 2 காலம். ரோ வந்துட்டு 1 மேல இருக்கு பாருங்க. மேல அங்க தான் இருக்கு. காலம் 2 ரோ 1. ஒரே ஒரு ரோ தான். வந்துருச்சா? இந்த டிசைனுக்கு நம்ம வந்துட்டு கொண்டுட்டு வர்றோம். அப்போ இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா 1 டைமென்ஷனல். கிரிட் அப்படின்னா மல்டி டைமென்ஷனல். அதாவது 2 டைமென்ஷனல்ஸ். இது மாதிரி நீங்க உள்ளுக்குள்ள இன்னர் செக்ஷன் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணணும்னா நீங்க இந்த கிரிட்டை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லேஅவுட்டை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இந்த இதுல லெஃப்ட்ல ஒரு பட்டன், ரைட் சைடுல ஒரு பட்டன் வச்சு பட்டனோட அலைன்மெண்ட் வந்துட்டு லெஃப்ட் ரைட் மாத்திக்கோங்கப்பா. பட்டன் எடுத்து வைங்க. இங்கிட்ட ஒரு பட்டன் எடுத்து வைக்கலாம், அங்கிட்ட ஒரு பட்டன் எடுத்து வைக்கலாம். எடுத்து வைங்க. அதே மாதிரி இங்கிட்ட ஒரு பட்டன் எடுத்து வைங்க. இப்போ என்ன பண்ணணும்? இதை ரைட் அலைன்மெண்ட் பண்ணிட்டா போதும். இது லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி அலைன்மெண்ட் மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். எங்கே இருக்கும்? பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்களா? ஸ்டைல் போங்க. ஸ்டைலுக்கு போயிட்டு பாருங்க பொசிஷன் மேலே இருந்து அதுங்க ரைட்டு பப்ளிஷ் கொடுங்கப்பா. ப்ரிவியூ போய் பாருங்கப்பா. வந்துருச்சா? நீங்கள் லைவாக அந்த இது ஒரு சாம்பிள் வெப்சைட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க இல்லையா? ஸோ சாம்பிள் வெப்சைட்டில் அந்த பார்த்த டிசைன் வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்? திரும்பவும் பட்டனை போயிட்டு கண்ட்ரோல் பண்ணணும். பட்டனில் இப்போ வந்துட்டு ஐக்கான் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட்டனை கலர் மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட்டனில் டெக்ஸ்ட் மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹோவர் மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். பட்டனை ஒவ்வொரு பட்டனாக வந்துட்டு என்ன வேணால் கிளிக் பண்ணி அப்படியே மாற்றுங்க பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு அங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். சாம்பிள் வெப்சைட்டில் என்ன இருக்குது பாருங்கள். என்ன இருக்குது? எக்ஸ்ப்ளோர் ப்ராடக்ட் இருக்குது. காப்பி பண்ணிக்கோங்க. எக்ஸ்ப்ளோர் ப்ராடக்ட்னு போய் டைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த பட்டனோட டைப்பை பாருங்க, கர்வ்ல இருக்கு. இதுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த லெஃப்ட் சைடு 3 பார்த்தோம்ல, கண்டெய்னருக்கு அந்த லே அவுட்டு, ஸ்டைலு, அட்வான்ஸ்டு இதுக்குள்ள இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன அப்படின்னா நம்ம செட் பண்ணுவோம்.
ஸோ பார்டர் ரேடியஸை வந்துட்டு 4 பார்டர் ரேடியஸ் இருக்குது பாருங்கள் கீழே. பார்டர் ரேடியஸ் ஓகே, லிங்க்லேயே இருக்கட்டும். கிளிக் பண்ணுங்கப்பா, இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பாருங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பாருங்கள் அப்படியே பட்டனை பார்டரோட ரேடியஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அங்கே பார்க்குற பட்டனோட ஸ்டைல் வந்துட்டு வருது பாருங்கள். 4 சைடுமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த ரேடியஸோட சைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா மாறுது. ஒரு டெக்ஸ்ட் எடுத்து வச்சிங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது பார்க்கணும். பேராகிராஃப் எடுத்து வச்சிங்கன்னா பேராகிராஃப் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது பார்க்கணும். இப்போ பட்டன் எடுத்து வச்சிங்க, பட்டனுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அதெல்லாம் பொறுமையாக உட்காந்து நீங்கள் படிக்கணுன்ற டைமில் உட்காந்து நீங்கள் ப்ராப்பராக உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற செட்டிங்ஸை ஈஸியாக கற்றுக்கலாம். சொல்லுங்கள் பவித்ரா. சார் இதுல நம்ம கிரிட் செலக்ட் பண்றோம்லங்க சார், ஆமாப்பா, இதுக்கு பொதுவா நம்ம ஃபிளெச் பாக்ஸ்ல ரோ அண்ட் காலம் இருக்குல்லங்க சார், அதை பண்ண முடியாதுங்களா? பண்ண முடியாது. அங்கே 1 டைமென்ஷனல் தான். ஓ ஓகே சார். நீங்கள் 2 டைமென்ஷனல் போகணுன்னாலே உள்ளுக்குள்ளே அந்த கிரிட்டை கொண்டுட்டு வந்து தான் ஆகணும். ஓகே சார். ஓகே ஓகேப்பா, அங்கே இருக்கிற பட்டனை டக்குன்னு கிரியேட் பண்ணுங்க பார்ப்போம். யாருக்காவது டிஃபிகல்ட்டாக இருக்காப்பா பிரவீன்? ஏதாவது டிஃபிகல்ட்டாக இருக்கா? இல்ல சார், ஓகே தான் சார், ஈஸியா தான் சார் இருக்கு. ஒர்க் பண்ணணும் அவ்வளோதான். ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கண்டெய்னரை இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்த கண்டெய்னர் கீழே வந்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ கீழே திரும்ப புதுசாக ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு ஒரு கண்டெய்னர் வந்துட்டு கொடுத்துட்டு அங்கே எப்படி வேணும், லெஃப்ட் ரைட் வேணுமா, இல்லை 3 காலமாக வேணுமா, 2 காலமாக வேணுமா, இல்லை ஒரே காலமாக வேணுமா, நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே 1 by 1 டிசைன் பண்ணிட்டு வர போகிறோம். இப்போ ஒரு பேஜுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 10 பேஜுக்கு இதே மாதிரி டிசைன் பண்ணால் வெப்சைட் கம்ப்ளீட்டட், முடிஞ்சு போச்சு. யாரோ மேரக்கு எப்படி கொண்டு வரும்? ஐகான் எங்க இருக்க போகுது, ஐகான் பாருங்க கீழங்க பட்டன் செட்டிங்ஸ் போய் கிளிக் பண்ணுங்க. பட்டன் செட்டிங்ஸ்க்குள்ள இல்ல, ஸ்டைல் ஆப்ஷன்ஸ்க்குள்ள இருக்குங்க சார். ஒரு பட்டன் என்ன கிளிக் பண்ணலப்பா, கிளிக் பண்ணுங்க. மேல இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்குள்ள இருந்து தரா. ஓகே, கீழ பாருங்க ஐகான் இருக்கு பாருங்க கீழ. இல்ல அது இல்ல அது பக்கத்துலங்க அந்த ரவுண்ட். அது செலக்ட் பண்ணுங்க. பவித்ரா இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பண்ணிருந்தேங்க சார் ஆஃப்டர்நூன் நானு. பண்ணி பாத்தீங்களா? ஆமா, காலையில இருக்குன்னு நினைக்கிறேங்க. மேல ஆரோ மார்க் டைப் பண்ணுப்பா. ஓகே, கிளிக் பண்ணிக்கோங்க, இன்சர்ட் கொடுத்துக்கோங்க. பாருங்க உங்களுக்கு இந்த சைடு வந்திருக்கு. அப்போ இந்த ரைட் சைடு கொண்டு போனா கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஐகான் பொசிஷன் மாத்திட்டாரு. அப்போ பட்டனை கிளிக் பண்ணீங்க, மேல இருந்து பார்க்கணும்பா. மேல இருந்து உள்ளுக்குள்ள ஓகே டைப் இருக்கு. இப்போ டைப் பாருங்க, டிஃபால்ட்னு இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இன்ஃபோனா என்ன, அது எப்படி மாறுது, அது எல்லாமே நீங்க எப்பவுமே அது ஒர்க் பண்ணி சும்மா ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதுல ஏதாவது சேஞ்சஸ் வருது. சார் ஆஃப்டர்நூன் இத பண்ணனே, பட் இதுல எனக்கு எந்த சேஞ்சஸும் தெரியலங்க. அந்த டிஃபால்ட் இல்ல இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இது பட்டனோட அந்த டைப் வந்துட்டு எதுக்காகன்றத செலக்ட் பண்றதுக்கு மட்டும் தான். இதுல உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் எதுவுமே வராது. ஓகே ஓகே ஓகேப்பா. இப்போ பாருங்களேன், இப்போ இங்கே என்னென்ன இன்வால்வ் ஆயிருக்கு, பட்டன் இன்வால்வ் ஆயிருக்கு, உள்ளுக்குள்ள டெக்ஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்கு, ஐகான் வந்துட்டு இன்வால்வ் ஆயிருக்கு, 3 இருக்கு. அப்போ இந்த 3ஐயுமே ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் மூலமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸ்டைலில் போய் பாருங்களேன், 3க்குமே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட்டனுக்கு இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள டெக்ஸ்ட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க, அந்த ஐகானுக்கும் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள். ஐகானோட கலரை மாற்றுறதுக்கு கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. மேலேருந்து பாருங்கள், 1 by 1 பாருங்கள். ஸோ பட்டனுக்குள்ளே டைப்போகிராஃபி, டெக்ஸ்ட் ஷேடோ, டெக்ஸ்ட் கலர், பேக்ரவுண்ட் டைப்பு, கலரு, பாக்ஸ் ஷேடோ. இப்போ கீழே வாங்க, ஐகான் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஐகான் கொடுத்துருக்குறாங்களான்னு. சரி ஓகே, ஐகானுக்கு இது கொடுக்கலன்னு நினைக்கிறேன். வேறு பட்டனும் இருக்கும், அந்த பட்டனில் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வரும். இப்போ ஹோவர் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல மவுஸை கொண்டுட்டு போனாலே பட்டனோட கலரும் சேஞ்ச் ஆகுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். கொண்டு போய் பாருங்க.
பார்டர் கலர் செட் பண்ணியிருக்கீங்க. சார் இல்லைங்க சார். இதை நான் மதியானம் பண்ணேன். ஆனா கலர் சேஞ்ச் ஆகாதுன்னு நினைக்கிறேங்க. இல்ல பேக்ரவுண்ட் டைப்ல போய் பாருங்க. பேக்ரவுண்ட் டைப் பாருங்களா? ஓகே. சரி ஓகேப்பா. இப்போ அந்த 2வது பட்டனும் ப்ராப்பரா செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பட்டனை கிளிக் பண்ணோம்னா எந்த பேஜுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்றத செட் பண்றதுக்கான ஆப்ஷன் எங்கன இருக்கு கண்டுபிடிங்க பார்ப்போம். இப்போ பட்டனை யாராவது கிளிக் பண்ணாங்கன்னா வேற ஒரு பேஜுக்கு வந்துட்டு இது லேண்ட் ஆகணும். பட்டனை கிளிக் பண்ணி கண்டென்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் தான் கண்டென்ட். இங்க பாருங்க கீழே லிங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல நீங்க எந்த URL கொடுக்குறீங்களோ அந்த URLக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஓகே, இப்போ பப்ளிஷ் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு டிசைன் பண்ணாலும் இது டெஸ்க்டாப் வியூ பார்க்கணும், டேப்லெட் வியூ பார்க்கணும், மொபைல் ப்ரிவியூ பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். சேஞ்ச் பண்ணி பாருங்க. மேலே எங்கே பாருங்க டெஸ்க்டாப் ப்ரிவியூ எங்கே பார்க்குறது, அங்கே டேப்லெட் ப்ரிவியூ பார்த்துக்கோங்க. இங்கே நீங்கள் பார்த்துட்டு ஒர்க் பண்ணிட்ட ஒன்று கரெக்டாக வருதா இல்லைன்னா இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அலைன் பண்ணணும். பாருங்கள், இந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது மொபைலில் மட்டும் 3rd லைனாக வருது பாருங்கள். அப்போ நீங்கள் மொபைலில் போய்ட்டு எடிட் பண்ணுறீங்கன்னா மொபைலுக்கு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். சரியா? கிளிக் பண்ணி இப்போ இந்த இடத்துல ஒன்று இப்போ ஃபாண்ட் ஸ்டைல் குறைக்கணும். நம்ம தான் குறைக்கணும். ஓகே, 2 லைன் வந்துருச்சு. ஓகே, அதே மாதிரி இப்போ பட்டனையும் வந்துட்டு என்ன பண்ணணும்னா 1 by 1 கீழே கொண்டுட்டு வரணும். அலைன்மெண்ட்டு அப்போ இந்த இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணணும். ரெண்டுமே சென்ட்ரல் அலைன்மெண்ட் வைக்கணும். பட்டனை கிளிக் பண்ணி சென்ட்ரல் அலைன்மெண்ட்டு. சென்டர் அலைன்மெண்ட். பொசிஷன் அதில் சென்டர். அதே மாதிரி கீழே இருக்கிற அந்த பட்டனையும் செலக்ட் பண்ணி ஓகே. இப்போ பாருங்களேன், இப்போ மேலே ஒரு பட்டன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கிரியேட் பண்ணிட்டாரு. அந்த பட்டனோட ஸ்டைல் அப்படியே கீழேக்கு வரணும் அப்படின்னா அந்த பட்டனை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுப்பா. காப்பி தானே பண்ணீங்க? ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்டைல் கொடுக்கணும். பேஸ்ட் ஸ்டைல் அப்படியே அந்த ஸ்டைலுக்கு மாறிடும். ஓகே, இப்போ போயிட்டு மேலே வந்துட்டு அந்த டெஸ்க்டாப் ப்ரிவியூலாம் பாருங்கப்பா. டெஸ்க்டாப் ப்ரிவியூவில் பாருங்கள், இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு திரும்ப இங்கே லெஃப்ட் அலைன்மெண்ட் மாற்றணும். பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா மொபைலு டெஸ்க்டாப்னு சொல்லிட்டு கரெக்டாக உட்காந்து பொறுமையாக அங்கே அலைன்மெண்ட்டில் அதாவது மொபைல் கூட நீங்கள் பேடிங்லாம் கொஞ்சம் செட் பண்ணணும்ப்பா. சரி ஓகே, இது வரைக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா நாளைக்கு எல்லா பேருமே வரப்போ ஒரு ஹெட்லைன் ஒரு ஹெட்டர் ப்ராப்பரான ஹெட்டர் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டு வந்துருங்க. சரியா? ஸோ கீழே அடுத்தடுத்த செக்ஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் வந்துட்டு சாம்பிள் பார்க்குறீங்கன்னா ஸோ அந்த சாம்பிள் வெப்சைட்டுக்குமே பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து வச்சு நீங்கள் அது எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். சொல்லுங்கள் சார். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணியாச்சு. ஓகே, பட்டனை கிளிக் பண்ணிட்டு கண்டென்ட். இப்போ இந்த லிங்க் வந்து நம்ம எந்த லிங்க் இது பண்ணுறது சார்? அதாவது எந்த லிங்க்குக்கு நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லிங்க் நீங்கள் தான் கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம சர்வீசஸ் வச்சுருக்கோம். அந்த பேஜுக்கு போகணும் அப்படின்னா சர்வீசஸ் பேஜோட URL எடுத்து காப்பி நீங்கள் போடணும். ஓகே சார். ஓகேவா? ஓகே, எல்லா பேருமே ஒர்க் பண்ணி பாருங்கப்பா. ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நான் சொல்கிறேன்ல, கண்டெய்னர் தான் இங்கே வந்துட்டு மெயின். இந்த கண்டெய்னரை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டை பற்றியும் நம்ம தனித்தனியாக படித்தோம் அப்படின்னா அதை ஈஸியாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே, மெரின் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க சார். ஈஸியாக இருக்கா வெப்சைட் டிசைனிங்கு? பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கு சார். உள்ளார போனாதான் தெரியும். ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் எதுக்கு லாகின்லாம் கொடுக்குறோம்? எல்லா பேருக்கு லைவ்ல ஒர்க் பண்ணுறதுக்கு எதுக்கு லிங்க் கொடுக்குறோம்? அதாங்க சார் ப்ராக்டிஸ் பண்ணணும் சார். அதாவது எந்த இடத்துல போனாலும் கோர்ஸ் போனாலும் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் இதுதாங்க. அங்கே சொல்லி கொடுக்குறவங்க, அதாவது இது மாதிரி சொல்லி கொடுக்குறதே ரேர் எனக்கு தெரிஞ்சு.
ஆனா சொல்லிக் கொடுத்தாலும் நம்ம பிராக்டிஸ் பண்ணாம விட்டுறாங்க. பிராக்டிஸ் பண்ணலைன்னா வராது. ஆமாங்க சார். பவித்ரா, சார் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நீங்க இதுக்கு முன்னாடி தீம்ல ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த தீமை கொஞ்சம் இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா மேனுவலா ஒர்க் பண்றதுக்கு பழகிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேங்க சார். ஓகேவா? நாளைக்கு ஒரு 2 எலமெண்ட் நீங்க சொல்லி தரீங்களா? சார் ஏதாவது 2 எலமெண்ட் சரி ஓகேங்க சார், நான் பார்க்குறேன். ட்ரை பண்ணலாம். நீங்க எப்போ வந்துட்டு இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நீங்க வந்துட்டு டெவலப் ஆகுறீங்களோ உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். ஓகே சார். இமேஜ் பாக்ஸ், ஐகான் பாக்ஸ் ரெண்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நாளைக்கு சொல்லணும். இமேஜ் இமேஜ் பாக்ஸ், ஐகான் பாக்ஸ் ஐகான் மேல டைப் பண்ணுப்பா. கீழே லாஸ்ட். ஓகே சார். அது ஐகான் பாக்ஸ் நான் சொல்றேன். ஐகான் சொல்லல, ஐகான் பாக்ஸ், இமேஜ் பாக்ஸ் மேல டைப் பண்ணுப்பா. சர்ச் விட்ஜெட்ல அங்க வச்சு இமேஜ் பாக்ஸ்னே டைப் பண்ணுங்க. இமேஜ் பாருங்க, உள்ளுக்குள்ள வருது பாருங்க, இமேஜ் பாக்ஸ். ஓ சரிங்க சார். எங்கப்பா வருது? எடுத்து வைங்க, அப்படியே ட்ராக் பண்ணி கீழே வைங்க பார்ப்போம். அங்கே வைங்க, அந்த லைன் வரணும். அங்கே விடுங்க, இது மாதிரி வரும். இமேஜ் பாக்ஸை ப்ராப்பராக வந்துட்டு என்ன அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கைட் பண்ணுறீங்க. இமேஜ் பாக்ஸ் சொல்லியிருக்கேன், ஐகான் பாக்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகேங்க சார். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே கொஞ்சம் வந்துட்டு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். சரி ஓகேங்க சார். ஓகே ஓகே. மெரின் மேடம் சார், இது வேர்ட்பிரஸ் வெப்சைட்டு. இந்த வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் எஸ்இஓ எப்படி பண்ணுறது அப்படின்றத நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் பேசணும். ஓகேங்க சார். என்ன பண்ணணும்? ஏன்னா எஸ்இஓ உங்களுக்கு ஏதோ ஒரு யாராவது கற்றுக்கணும், ஒரே ஒரு பேஜுக்கு சொல்லி கொடுங்க. ஓகேங்க சார். சரி ஓகேப்பா. ஃப்ரான்சிஸ் ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஈஸியாக இருக்கா? சார் ஈஸியா இருக்கு. பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா கொஞ்சம் இன்னும் நல்லா ஹெல்ப்பா இருக்கும். ஓகே, சார், நல்லா ஷேர் ஸ்பீடாக ஒர்க் பண்றது பண்ணலாம். ஓகே. ஷேர் பண்றது யாருங்க சார்? ஸ்கிரீன் ஷேர் பண்ற ஆள் பேரு? ஆள் பேரா? பவித்ரா தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் பார்க்கலையா? சரவணன் சார் சரவணன் சரவணன் இல்ல, எனக்கு தெரியுது அந்த பொண்ணு தெரியுதா, நான் கரெக்ட் பண்ணுமான்னு பார்த்தேன் நான். சொல்லுங்க, ஏதோ சரௌண்ட் ஏதோ சொல்லணும்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. அவர் இருக்கிற லைன்ல. சரவணன், எனக்கு அது சர்ச் எப்படி பண்றீங்க? அதுக்குள்ள சர்ச் போய் இந்த ஐகான் பட்டன்ல சர்ச் பண்ணீங்க. இப்ப சார் சொன்னார் இல்லைங்க, அது கொஞ்சம் காமிக்க முடியுமா? இந்த நம்ம ஆட் எலிமெண்ட். ஓகே, ஆட் எலிமெண்ட் குள்ள போனா அந்த சர்ச் பார், அந்த சர்ச் அது கீழே வாங்கல, ஒவ்வொரு லேஅவுட்டை கிளிக் பண்ணுங்க. கீழே லேஅவுட்டை கீழே கிளிக் பண்ணுங்க. லேஅவுட்டை கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான், அது ஹைட் ஆயிரும். அடுத்து பேசிக்கை கிளிக் பண்ணுங்க, ஹைட் ஆயிரும். அது கீழே நிறைய இருக்கு. ப்ரோ இருக்கு, ஜென்ரல் இருக்கு, அதுக்குள்ள இருந்து தான் அங்க வருது பாருங்க. இது இவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கு. இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் 1 by 1 தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் வெப்சைட் டெவலப்பர். அவ்வளோதான். மேல இருந்து கீழே பார்த்தா இருக்கும். சரி ஓகேப்பா, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது ஃபீட்பேக் இருக்காப்பா? இல்லைங்க சார். இல்லைங்க சார். ஓகேப்பா, ஸ்டாப் பண்ணிக்கலாம். பை. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மெரின், என்னப்பா ஆச்சு? நம்மளோடது இன்னைக்கு எதுவும் அப்டேட் எதுவும் கொடுக்கலையே. சார், லீட்ல 3 லீடு வந்து பேசியிருக்காங்க சார். ஆனந்த் ஒண்ணு, வீனஸ் பாலாஜி ஒண்ணு, இன்னொருத்தவங்க பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சாம்பிள்ஸ் அனுப்பிட்டேன். ஓகே, திருப்பி ஒரு ஃபாலோ பண்ணுங்க சார். பண்ணா லீடா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க சார். யாரு ஃபாலோ பண்ணணும்? நான் தான் சார். எப்போ ஃபாலோ பண்ணுவீங்க? சார், இன்னைக்கு நான் பேசியிருக்கேங்க சார். ஒரு 2 நாள் முடிஞ்சு ஃபாலோ பண்ணுங்க சார். 2 நாள். அவருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் அனுப்பிட்டீங்களா? அனுப்பியாச்சுங்க சார். ஓகே. இப்போ நீங்க எத்தனை பேருக்கு ஆர்என்ஆர்? என்னங்க சார்? இன்னைக்கு நீங்க கால் பண்ணீங்களா? எத்தனை பேர் கால் எடுக்கல? 2 பேர் கால் எடுக்கலைங்க சார். மத்தவங்க கால் எடுத்தாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் முடிஞ்சு ஃபோன் பண்ணுமா அப்படின்ட்டாங்க அவங்க. ஓகே, அவங்க எல்லாருக்குமே திருப்பி நீங்க phone வந்துட்டு பண்ணா அவங்க எடுக்க எல்லாருக்குமே மாட்டேங்கிறாங்க. என்னென்ன பிரைஸ் அப்படின்ற லிஸ்ட் அனுப்பிட்டீங்களா? வெல்கம் மெசேஜ் அனுப்பிட்டீங்களா? சார், அவங்க எடுத்து பேசினதுனால நான் அனுப்பலைங்க சார். எல்லாத்துக்குமே அனுப்பணுமா சார்? பேசணும். அதான் நான் சொன்னேன் இல்லையா, நான் உங்களுக்கு வந்துட்டு சிம்பிளா சொல்றதுதான். அதாவது ஒரு பீப்புளை டச் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான மார்க்கெட்டிங்லாம் பண்ணணுன்றதே லிஸ்ட்டு. அதெல்லாமே நீங்கள் எடுத்து வைங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம், வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம், கால்ஸ் ட்ரை பண்ணலாம், ஜிமெயில் ஏதாவது ட்ரை பண்ணலாம், நேற்று ஒரு மெசேஜ் வந்துட்டு அனுப்பணும், இன்றைக்கி வேற ஒரு ஆஃபர் மாதிரி ஏதாவது போட்டு அனுப்பலாம்.
அப்ப இதெல்லாம் மார்க்கெட்டிங். திரும்ப திரும்ப எப்படி டச் பண்றது அப்படின்ற ஒரு பிளான் இல்லாம நம்ம திரும்ப டச் அது அனுப்பிட்டேன் சார். ஆல்ரெடி அனுப்புனவங்களுக்கு வந்து இப்ப நீங்க அனுப்புனீங்களா அந்த புது ஆஃபர், இந்த 1 மந்தோட ஆஃபர், 2 மந்தோட ஆஃபர், அந்த மாதிரி மந்த்துக்கு வந்து டிஃபர் 5 பிரைசஸ் நீங்க போட்டிருக்கீங்கல்ல, அது ஆமாப்பா. புது ஆஃபருங்க சார் அப்படின்னு சொல்லி நான் இல்ல நான் அனுப்புனேன் சொல்றேன். இன்னைக்கு. எனக்கு வந்துட்டு கால் பண்ணி எடுக்கலன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப எடுக்காதவங்களுக்கு ஏன் நம்ம அனுப்பாம இருக்கணும்? அவங்களுக்கும் அனுப்பணும்ல. அவங்க அத அது பார்த்துட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களும் திரும்ப கூப்பிடுவாங்க இல்லையா? அது ஃபோன் பண்ணாம இல்லம்மா நான் வேற வேலையில இருக்கு, நீங்க அப்புறமேல் ஃபோன் பண்ணுங்கம்போது நம்ம அதுதான் நான் திருப்பி சொல்றேன். அவங்க ஃப்ரீயா இருக்க நேரத்துல WhatsAppல பார்க்க தானே போறாங்க. அப்ப நம்ம டச் பண்ணணும்ல திரும்பவும். ஓகேங்க சார் அனுப்பிடுறேன் சார் நானு. ஓகே. இன்னைக்கு எவ்வளவு கால்ஸ் பேசுனீங்க டோட்டலா? 20 கால்ஸ் பேசியிருக்கேன் சார் இன்னைக்கு. 20 கால்ஸா? எல்லாமே புது அப்புறம் லீடா? நேத்தோட நேத்து முந்தா நேத்து பேசுனதுல ஃபாலோ பண்ணியிருக்கேங்க சார். ஓகே. சரவணன் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா 15க்கு மேல திண்டுக்கல் வரேன். என்னோட ஒய்ஃப் வந்துட்டு இப்போ 8th மந்த்துங்க. ஓகே சார். அதனால விட்டுறதுக்காக வருவேன். வந்தா மீட் பண்ணலாம். நான் விட்டுட்டு இங்க கண்டிப்பா. வந்துருவேன். கண்டிப்பா சார். ஒரு செப்டம்பர் வரைக்கும் நான் அடிக்கடி வீக்லி 1 ஆர் 2 டேஸ் வருவேன். ஓகே சார். தான். ஓகே. சார் கண்டிப்பா மீட் பண்ணலாம் சார். ஓகே ஓகே சரவணன். ஓகே. சரிங்க. சரி. ஓகே தேங்க் யூ. பை பை. தேங்க் யூ.